நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட கார்டியா கடலெண்ணெய். அம்மா, ஃபோன் பண்ணா ஏன் நீங்க அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? நில்லுங்க. ஏன் கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க? ஏய், உன்கிட்ட பேசி எனக்கு என்ன ஆக போகுது? உன்னால எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் கொடுத்த அருமையான பிளான சொதப்பி விட்டுட்டியே. இலக்கியா கிட்ட மாட்டி என்னையும் சிக்க வச்சுட்டேன். உன்னால எனக்கு அந்த வீட்டுல மரியாதையே போச்சு. நான் வரேன். ஆண்டி ப்ளீஸ், நீங்களும் என்ன வெறுத்துறாதீங்க. எனக்கு உங்களை விட்ட வேற யார் இருக்கா? இப்ப உனக்கு என்ன வேணும்? எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். ஓ, செலவுக்கு கையேந்திர நிலைமைக்கு வந்துட்டியா? அவ்வளோ கீழ்த்தரமாவா போச்சு உன் நிலைமை? எவ்வளவு வேணும்? 100 500? ஐயோ ஆண்டி, நான் என்ன பிச்சை கேட்கவா வந்திருக்கேன்? 20 லட்சம் ரூபாய் வேணும் ஆண்டி. வாட்? 20 லட்சமா? ஆமா ஆண்டி. அவ்வளோ பணம் இப்ப எதுக்கு உனக்கு? வக்கீல் செலவுக்காக. உன் புருஷன் சைட்ல இருக்கிற உண்மையான ஆதாரத்தை உடைக்கணும்னா உன் சைட்லயும் நாம போலியான ஆதாரத்தை ரெடி பண்ணணும். நீங்க உடனே போலியான ஆதாரத்தை ரெடி பண்ணுங்க சார். அப்ப உடனே 20 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணுமா? நான் கையெழுத்து போட்ட பத்திரத்தை வச்சு இலக்கியா கோர்ட்ல டிவோர்ஸ் வாங்குறத நான் தடுக்கணும்னா வக்கீல் கேட்ட 20 லட்சம் ரூபாய் எனக்கு வேணும். அதுக்காக தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். இங்க பாரு, உன் சூசைட் டிராமாக்காக நான் டாக்டர் கிட்ட பல லட்சத்தை கொடுத்துட்டு ஏமாந்து நிக்கிறேன். இதுல 20 லட்சம் வேணுமா? 10 பைசா கூட கிடையாது. கிளம்பு. ஆண்டி 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 ஆண்டி, இந்த ஒரு தடவை எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். நான் நிச்சயமா ஏதாவது செஞ்சு மறுபடியும் அந்த வீட்டுக்கு மருமகளா வந்துருவேன். அதுக்கப்புறம் இலக்கியாவை பழி வாங்கணுங்கிற உங்க ஆசையை நான் நிறைவேற்றுறேன். அடி போடி, சும்மா சும்மா இந்த மாதிரி சொல்லி சொல்லி தான் ஏகப்பட்ட பணத்தை வீணாக்கி இருக்கேன். இனிமே ஒன்னெல்லாம் நம்பி அவ்வளோ பணத்தெல்லாம் தர முடியாது. நீ இந்த கேஸை ஜெய் பண்ணி என்ன நிச்சயம்? அதுவும் இல்லாம இலக்கியா இப்ப சாதாரண ஆள் கிடையாது. என்ன காலி பண்றதுக்கு நேரம் பார்த்துட்டு இருக்கா. அன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்து பேசுனத வீடியோ எடுத்து காமிச்சு என்ன மிரட்டி எப்படி அசிங்கப்படுத்தினா தெரியுமா? என்ன சொல்றீங்க ஆண்டி? வீடியோவா? யார் எடுத்தா? அதான் உன் வீட்லயே ஒரு உளவாளிய வசந்த்ங்கிற பேர்ல வச்சிருக்காளே, அது தெரியாம நான் அங்க வந்து என் முகத்துல நானே கரிய பூசிக்கிட்டேன். இங்க பாரு, நான் அந்த இலக்கியாவை பழி வாங்கணும்னா முதல்ல அந்த வீட்டுல நான் இருக்கணும். இப்ப உன் கூட பேசிட்டு இருக்கிறத அவ பார்த்தா அவ எனக்கு உல வைப்பா. ஆளை விடு. அப்போ நீங்க இலக்கியாவுக்கு பயந்து சாக போறீங்களா? இலக்கியாவை வீட்டை விட்டு துரத்துறேன்னு வீரவசனம்லாம் பேசுனீங்களே, அவகிட்டயே சாப்பாட்டுக்கு சரண்டர் ஆயிட்டீங்களா? பாவம் ஆண்டி, நீங்க ஃபியூச்சர்ல வயசாகி ரத்தம் சுண்டி தோல் சுருங்கினதும் மீதி இருக்கிற காலத்தை இலக்கியாவை டிபெண்ட் பண்ணி தானே நீங்க வாழணும். அப்ப வந்து பணம் கேட்டது தப்புதான். ஏய், இன்னொரு தடவை இந்த பைரவியோட தைரியத்தை பத்தி தப்பா பேசின அப்படியே தக்காளியை நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேன். யார் பயப்படுறா? என் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் அந்த இலக்கியாக்கு எதிராக சண்டை போடுவேன். என் புள்ள கௌதம என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு எனக்கு எதிராக அவனை கொம்பு சீவி விட்டவ அவகிட்ட நான் சரண்டர் ஆவேனா? அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் அன்னைக்கே செத்துருவேண்டி. ஆண்டி, அது ஏன் வீடு, கௌதம் ஏன் புள்ள. வீட்டையும் கௌதமையும் கூடிய சீக்கிரம் அந்த இலக்கியா கிட்ட இருந்து மீட்பேன். அதுக்காக நான் இப்ப பதுங்கி இருக்கேன். என் அண்ணிய அவளுக்கு எதிராக தூண்டிவிட பார்த்தேன். ஆனா அவங்க புத்தி கெட்டு போய் மறுபடியும் அந்த இலக்கியா பக்கமே சாயறாங்க. அதுக்காக நான் ஓய போறதில்ல. எனக்கான நேரம் வரும். அப்ப இலக்கியாவை அணு அணுவா பழி வாங்குவேன். அந்த நேரத்துக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கேன். ஆண்டி, அதுக்கு நானும் துணையா இருக்கணும். அதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன். நான் கார்த்திகோட சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து இலக்கியாவுக்கு ஒரு முடிவு கட்டலாம். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி 20 லட்சம் ரூபாய் பணத்தை மட்டும் கொடுங்களேன் ப்ளீஸ். இங்க பாரு, நீ பல வருஷம் கேஸ் நடத்தி ஜெயிச்சு கார்த்திகோட சேர்றதெல்லாம் நடக்காத காரியம். கேஸ்ல நீ ஜெயிச்சிட்டாலும்
இலக்கியா உன்னை கார்த்திகோட வாழ விட்டுருவாளா? இப்படி தலையை சுத்தி மூக்க தொடறதை விட்டுட்டு வேற ஏதாவது புத்திசாலித்தனமா யோசிச்சு அந்த வீட்டுக்குள்ள நுழைய பாரு. அதான் உனக்கு நல்லது. ஆண்டி நில்லுங்க. ஆண்டி ஆண்டி இப்ப என்ன பண்ணுவ? என்ன புருஷா, தூங்குற நேரத்துல கூட ஆபீஸ் வேலை தானா? இந்த நேரத்துல வச்ச கண்ணு வாங்காம அப்படி என்ன லேப்டாப்ல பாக்குறீங்க? நோ 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 நோ, இப்ப நீ பார்க்க கூடாது. அது சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? கொஞ்சம் பொறு, நானே காட்டுறேன். அம்மா, உனக்கு பிடிச்ச கலர் என்ன? எதுக்காக கேக்குறீங்க? நோ क्वेश्चंस, only answers. என்ன கலர் பிடிக்கும்? நேவி ப்ளூ, மெரூன், ரெட், ஒயிட், கிரே, பிளாக், இதுல ஏதாவது ஒன்னு சொல்லு. நேவி ப்ளூ. சூப்பர், நானும் அதத்தான் நினைச்சேன். ஏய் இரு, என்கிட்ட கலர் கேட்டு இதுல என்ன பண்றீங்க? வெயிட் வெயிட். கௌதம், என்ன? இங்க வா, இப்ப பாரு. என்ன கௌதம் இது? என்னோட போட்டோ எடுத்து காரோட சேர்த்து டிசைன் பண்ணிருக்கீங்க. மக்கு, இது கூட புரியலையா? இந்த கலர் காரை தான் உன் பர்த்டே அன்னைக்கு உனக்கு பிரசன்ட் பண்ண போறேன். காரா? ஆமா, அதான் வாங்கின காருக்கு முன்னாடி எடுக்க போற போட்டோவை இப்பவே கற்பனையா டிசைன் பண்ணி பார்த்தேன். கௌதம், கார் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு. ஆமா, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அண்ட் ஹை எண்ட் கார் இது. இதுல எல்லா டெக்னாலஜியுமே இருக்கு. காரோட விலை என்ன? ஒரு 20 lakhs plus. 20 lakhs-ஆ? என்னங்க சொல்றீங்க? பின்ன லக்ஸுரி கார்னா விலையெல்லாம் பார்க்க கூடாது. அதுக்காக இவ்ளோ காஸ்ட்லியா கார் வாங்கணுமா? 20 லட்சம்னா 200, 10,000, 2000, 1000, 20,000, 100. மை காட், அவ்வளவு பணத்துல எனக்காக வேஸ்ட் பண்ண வேண்டாம். எனக்கு காரே வேண்டாம். முதல்ல இந்த டிசைனை டெலீட் பண்ணுங்க. என்ன? இங்க பாருங்க, எனக்கு பர்த்டேக்கு எந்த கிஃப்டும் வேண்டாம். உங்களோட ஒரே ஒரு முத்தத்தை எனக்கு ஆசையா கொடுத்தாலே போதும். அதை விட பெரிய கிஃப்ட் எனக்கு எதுவுமே இல்ல. சோ எனக்கு கார் எல்லாம் வேண்டாம், ப்ளீஸ்ங்க. என்ன பேசுற? உனக்கு கார் ஓட்டாம டச் விட்டுடுச்சேன்னு டிரைவிங் கத்து கொடுத்ததே இனி நீ எப்பவும் கார் ஓட்டணுங்கிறதுக்காக தான், புரியுதா? உனக்குன்னு ஒரு பர்சனல் கார் இருந்தா நீ எப்ப எங்க வேணாலும் போலாம் வரலாம். எத்தனை நாளைக்கு நான் கார் ஓட்டிட்டு வரும்போது நீ உட்கார்ந்துகிட்டு வருவ? ஒரு சேஞ்சுக்கு நீ கார் ஓட்டும் போது நான் உன்னோட மடியில இப்படி படுத்துக்கிட்டே அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. யோசிச்சு பார்த்தேன், நல்லா இல்ல. நான் சொல்றத நீங்க கேளுங்க. என்ன? இந்த 20 லட்சத்தை தினம் தினம் பசியோட இருக்கிறவங்க, அப்புறம் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ஆதரவற்றவங்க, ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கிற ஏழை குழந்தைங்க, இவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா செலவு பண்ணிட்டு அதே சந்தோஷத்தோட நாம 2 பேரும் பீச்சுக்கு போய் உங்க மடியில நான் இப்படி படுத்துக்கிட்டு கடல் அலைகளை ரசிக்கிறது இருக்கே, ஐயோ எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் தான் வேணும். மேடம், நீங்க சொல்ற நல்ல காரியத்தை நிச்சயமா நாம செய்யலாம். அது மத்தவங்களுக்கு. ஆனா என் ஒய்ஃபுக்குன்னு நான் சிலதை செய்யணும்ல, அதுதான் எனக்கு சந்தோஷம். சோ நான் ஆசையா வாங்கி தர கார நீங்க வேணான்னு சொல்லக்கூடாது, ஓகேவா? நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா நான் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவ. காசோட அருமை எனக்கு தான் தெரியும். மாமாக்கு செலவு வச்சிட கூடாதுன்னு முழு பென்சில் கரைஞ்சு விரல் நுனியில புடிச்சு எழுதுற வரைக்கும் எழுதுவேன். டீச்சர் வேலைக்கு போறப்போ கூட பஸ் காசை மிச்சம் பண்றதுக்காக நடந்தே தான் வீட்டுக்கு போவேன். அந்த அளவுக்கு சிக்கனமா இருந்த எனக்கு காருக்காக 20 லட்சம் ரூபாய் செலவு பண்றது ரொம்ப ஆடம்பரமா தெரியுது கௌதம். எனக்கு நீங்க கார் ஓட்ட கத்து கொடுக்கும் போது உங்க பக்கத்துல உட்கார்ந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு டைம் கிடைச்சது. அந்த சந்தோஷத்துக்காக தான் நான் டிரைவிங் கத்துக்கவே ஒத்துக்கிட்டேன். மத்தபடி காரை வாங்கி
தனியா ஓட்டணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு இல்லைங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா, என்ன சோ ஆ? நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் நான் விட மாட்டேன். உன் பர்த்டேக்கு இந்த காரை பிரசன்ட் பண்ணியே தீருவேன். வேணா கௌதம், சொன்னா கேளு, உனக்கு கார் வேணும். வேணா வேணும் வேணா வேணும் வேணா வேணும் வேணா வேணாம். வேணும். ஆ? ஏங்க இது சீட்டிங். நான் ஒத்துக்க மாட்டேங்க. இல்ல 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 அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ கார் வேணும்னு சொல்லிட்ட. சோ உன் பர்த்டேக்கு புது கார் வாங்கி உனக்கு பிரசன்ட் பண்ண தான் போறேன். சரியா? ஆ? சரிங்க, உங்க இஷ்டம். ஓஹோ, இலக்கியா உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி தான் கார் வாங்க வச்சுட்டாளா? இருங்க, இந்த கார் மேட்டரை வச்சு வீட்ல புயல கிளப்புறேன். ஒரே ஃபேமிலி தான், ஆனா ஒரே ஃபேமிலி கிடையாது. இவளுக்கு டேஸ்ட் இல்லனா வேஸ்ட். சாருக்கு டேஸ்டியா இருந்தா மட்டும் போதுமா? ஹெல்தியாவும் இருக்கணும். சமையல் சுவையா இருக்கணும், ஹெல்தியாவும் இருக்கணும். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். காடியா கடலெண்ணெய், வாசமா சுவையா ஹெல்தியா காடியா கடலெண்ணெய். நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட காடியா கடலெண்ணெய். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.